அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 18/5/2024, அதாவது வைகாசி மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. தசமி திதி பகல் 11:23 வரை. அதற்கு மேல் ஏகாதேசி திதி, உத்திரம் நட்சத்திரம். இன்றைக்கி ராகுகாலம் காலையில் 9லேருந்து 10 வரை, யமகண்டம் 1:30லேருந்து 3 வரை. நல்ல நேரம் 10 to 11:30, சாயங்காலம் 4:30 to 5:30. இப்போ சந்திராஷ்டிரமம் கும்பராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் ப்ளூ அண்ட் பிளாக்கு. அவாய்ட் பண்ண வேண்டியது ஒயிட். சாப்பிட்றது கோதுமையில் தயார் பண்ண சப்பாத்தி அல்லது பூரி அந்த மாதிரி உணவு பண்ணங்களை கோதுமை ரவை உப்புமா சாப்பிட்டுக்கோங்க. இப்போது புரட்டாசி மாதம் பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்க ஆழ்ந்து சிந்திக்காமல் இதுலேயும் தலையிட மாட்டாங்க. அது ஒரு நல்ல பழக்கம். அதே மாதிரி இயற்கை ரசிகர், இயற்கையை ரசிக்கக்கூடியவர். பெரும்பாலும் இந்த இயற்கை ரசிகராக இருக்கிறவங்க பெரும்பாலும் நல்ல குணமுடையவங்களாக தான் இருப்பாங்க. ஜென்ரலாக ஒரு லாஜிக். சுறுசுறுப்பானவர் அதே சமயத்தில். ஆமாம். ஆனால் சுகஜீவி. கரெக்டாக நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல துணி எல்லாம் சுகமாக இருக்கணும்னு நினைப்பார் தவிர ரொம்ப கஷ்டப்படலாம் மாட்டார். எழுத்தாளர், வக்கீல், ஆடிட்டரு, பத்திரிகையாளர்கள், இந்த மாதிரிப்பட்ட துறை தான் அவருக்கு பிடித்தமான துறை. நரம்பு தளர்ச்சி இவருக்கு அடிக்கடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உடம்பு பலகீனமாக இருக்கும். பித்தத்திரேகம், உணவு சாப்பிட்ட பிறகு வயிற்றில் வலி அசதி உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ என்னென்னா, புளிப்பு காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. டீ காஃபி வேண்டவே வேண்டாம். ஓகே, இப்பொழுது இது ஆயிடுச்சு. இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிகள் செல்வோம். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால், பயனுடையதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து செல்லவும். முதலில் மேசராசி. இந்த மேசராசினா கொஞ்சம் முன்கோபமும் அதிகார தோரணையான பேச்சு உடைய நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க. இப்போ ரொம்ப பெருந்தன்மையான பேச்சு, நிதானம், அளவான பேச்சு. அப்போ ரொம்ப மாறி இருக்கிறீங்க. அதுக்கு காரணம் அந்த அனுபவம் இருக்கலாம், அல்லது குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இருந்திருக்கலாம். வாடகைக்கு விட்ட வீட்டிலிருந்து வாடகை சரியாக வர்றதில்லை. அதே மாதிரி அம்மாவுக்கு கொஞ்சம் மனசில் உங்கள் மேலே கோபம் இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அவங்கள சரியாக விசாரிக்கலை. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கோபத்தை சாந்தப்படுத்தி கொள்ளுங்க. அடுத்து ரிஷபராசி. எந்த பிரச்சனைக்கும் முடிவுங்கிறது ஒன்று இருக்குது. கடவுளோட சப்போர்ட் இருந்தால் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். உங்களுக்கு கடவுளோட அருள் நன்றாகத்தான் இருக்கிறது. தொழில் ஓரளவு வெளியே பார்க்குறவங்களுக்கு நன்றாகத்தான் நடக்கிறது. தேவையான எவ்வளவு தேவையோ அவ்வளோ வருது. எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் வர்றது இல்லை. ஒரு லெவலை தாண்டி போக முடியலை. பட் உங்களுக்கு 2024 கடைசி 2024 பாதிக்கு மேல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம். அடுத்து மிதுன ராசி. மனம் பாசிட்டிவாக தான் நினச்சிக்கிட்டு இருக்குது. அதிர்ஷ்டமான நாள் இன்றைக்கின்னு அடிமனசு உங்களுக்கு சொல்லுது. ஆனால் நடப்பது என்னமோ நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்குது. பணச்செலவு கூட கொஞ்சம் அதிகம்தான். பூஜை புனஸ்காரம்னு நிறைய பண்ணுறீங்க. உத்தியோகஸ்தவங்களுக்கு ஓரளவு ஸ்மூத் செயலி நல்லா சுமூகமாக போகிறது. குடும்பஸ்தர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. கடவுளின் அருள் எல்லாம் நல்லதே நடக்கும். அடுத்து கடகராசி. தேவையான பணம் சேருது. கூட பிறந்தவங்களோட ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அதுதான் மனசை ரொம்ப உறுத்துது. இப்போ உன் தம்பி என்ன பண்ணியிருக்கிறோம்னா அதில் ஆஃபீஸராக இருக்கலாம், அதில் மேனேஜராக இருக்கணும்னு சொல்லிக்கொள்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆமாம், உத்தியோகம் பார்க்குற ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. வாழ்க்கை விறுவிறுப்பு இல்லாமல் சுறுசுறுப்புலாம் ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். அடுத்து சிம்மராசி. பெற்றோர்கள் சுற்றத்தினரோட உங்கள் ரிலேஷனோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க.
அதனால் வந்து பெற்றோரை தற்காலிக பிரிவு நேரத்துக்கு சாப்பிட்ருங்க, அதை எதுக்கு வழக்கிங்க. வாயு தொல்லை வர வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகத்தில் வந்து பிரச்சனை எதுவும் கிடையாது. கணவன் மனைவி உறவு சுமாராக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, போய்கிட்டு இருக்குது. அடுத்து கன்னியாராசி. கன்னியாராசிக்காரங்களுக்கு வந்து பிஸ்னஸ் மென்டாலிட்டி இருக்கிற நீங்கள் அதில் வெற்றி பெறாதது, பெரிய அளவு வெற்றி பெறாதது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். இன்றைக்கி வந்து ட்ரேடிங்கை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் சொல்லும் ஒரு சஜஷன், ஒரு குறிப்பு சொன்னீங்கன்னா அது மற்றவங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. உங்களுக்கு நீங்கள் எடுத்த முடிவு தப்பாகத்தான் நடந்துக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி உறவு கூட கொஞ்சம் பிரச்சனையில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. காரணம் வந்து அந்த ராகு கேது பூஜை ஒரு தடவை பண்ணிக்கோங்க. அடுத்து துளாராசி. இந்த செய்கிற வேலை எதாக இருந்தால் கூட ரொம்ப நளினமாக செய்கிறீங்க. மாணவர்களுக்கு வந்து படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது எல்லாருக்கும் அதுதான். என்னென்னா புதுசாக புத்தகம் வாங்கினோடனே அந்த புத்தகம் நோட்டினோட வாசனையை பார்க்குறது, அதுக்கு அட்டை போடுறது, அது இதுன்னு கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கிறீங்க. அதே மாதிரி பணம் வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு கையில் நிற்கிறதில்ல. மனைவி கூட வந்து எப்படின்னா அவங்க பேசுகிறது உங்கள்கிட்ட சண்டை போடுற மாதிரியே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் உள்ள அன்பு தெரிய மாட்டேங்குது. உத்தியோகம் ஸ்மூத் சைலிங், பிரச்சனை இல்லாமலே போகிறது. அடுத்து விருச்சிக ராசி. ஓரளவு இனிமையான நாள். எம்னா வேலை, பணவரவு, மன அமைதி எல்லாமே வந்து ஓகே, நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்குது. மனைவியோட அந்த விரோத போக்கு மட்டும்தான் இன்னும் மாறலை. வீடு, நிலம், நகை போனதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பற்றி யோசிக்கிறீங்க. தூக்கம் கூட நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இன்றைய பொழுது நல்ல பொழுது தான். அடுத்து தனுசு ராசி. காரணம் இல்லாமல் வந்து நண்பர்கள் கூட பகைவர்களாக மாறிட்டாங்க. வீடு, நிலம் ஆக அந்த வீடு வாங்கி போட்டுக்குது, நிலத்தை வாங்கி போட்டுருக்கு, சைட்டை வாங்கி போட்டுருக்கு. அதை பார்க்க போகிறதுக்கு கூட நேரம் இருப்பதில்லை. அதே மாதிரி வந்து அந்த ட்ரஸ்ட்டு ஒன்று, சிலர் வந்து ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த வேலை கூட தாமதமாகத்தான் செல்கிறது. அடுத்து மகர ராசி. வாலிபர்களுக்கு காதல் உண்டாகிறது. திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகிறது. மனைவி சொந்தத்திலேருந்து தான் உங்களுக்கு வர்றாங்க. பணம், பழக்க வழக்கம் ஓகே, நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு கொஞ்சம் தூரமான இடத்துல தான் அட்மிஷன் கிடைக்குது. ஸோ அலைச்சல் டெய்லி அலைய வேண்டியது இருக்கிறது. அடுத்து கும்பராசி. சனியினோட ஆதிக்கத்தினால எல்லாமே கொஞ்சம் தாமதமாக நடக்குது. பல்வலி, காலில் பித்த வெடிப்பு, த்ரோட் இன்ஃபெக்ஷனு, இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஒன்று மாற்றி ஒன்று வந்து தொல்லையை கொடுக்கிறது. ட்ரேடிங்கு, இந்த சீட் விளையாடுறது இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, வேண்டாம். சந்திராஷ்டம காலம் மிகுந்த எந்த புதிய முயற்சியும் ஈடுபட வேண்டாம். அடுத்து மீனராசி. பெருந்தன்மையான எண்ணம் கொண்ட நீங்கள் கோபக்காரர், பிடிவாதக்காரர்னு மற்றவங்க நினைக்கிறாங்க. பிரயாணம் செய்ய வேண்டியது இருந்துக்கிட்டு இருக்குது. புதிய பொறுப்பு அல்லது வந்து வாய்ப்பை வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க. வாய்ப்பு வந்து வர அதிகம் வாய்ப்புள்ளது. புதிய நண்பர் ஒருவரை சந்திக்கிறீர்கள். ஸோ இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.